ஒரு ஊரில் ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு எல்லாத்து மேலேயுமே ஆசை. அவனோட ஆசைகள் அதிகமாக இருந்துச்சு. அவனோட ஆசைகளை தீர்த்துக்கிறதுக்காக அவன் பணம் சேர்க்க ஆரம்பிச்சான். எல்லாத்தையுமே முயற்சி பண்ணி பார்த்தான். ஆனால் அவனோட ஆசைகளை அவனால் நிறைவேற்றிக்க முடியல. கடவுள்கிட்டையும் தினமும் போய் வேண்டிக்கிறான். அப்போ ஒரு நாள் ஒரு துறவியை பார்க்குறான். அந்த துறவி சொல்கிற விஷயங்களெல்லாம் கேட்டு அவனுக்கு மனசு மாற ஆரம்பிக்குது. அவன் எல்லாத்துக்கும் ஆசைப்படுறத கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிக்கிறான். அந்த துறவி மாதிரியே தன்னோட வாழ்க்கையை மாற்றிக்கிறான். அவனும் ஒரு கட்டத்தில் ஆசை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு துறவியாகவே மாறிடுறான். ஆனால் அவன்கிட்ட முன்னாடி இல்லாத சந்தோஷமும் நிம்மதியும் இப்போ அவன்கிட்ட இருக்கு. எவ்வளவோ நாள் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கான். ஆனால் அப்பையெல்லாம் வராத கடவுள் இப்போ அவனோட கண்ணு முன்னாடி வராரு. அவன்கிட்ட வந்து உனக்கு என்ன ஆசை இருந்தாலும் சொல்லு, அதை நான் நிறைவேற்றுறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் இப்போ அவன்கிட்ட எந்த ஆசையுமே இல்லை. கடவுள்கிட்ட கேட்குறான், நான் ஆசைப்படுறப்பெல்லாம் வராத நீங்கள், நான் எல்லாத்தையும் விட்டதுக்கப்புறம் ஏன் வந்தீங்க? எனக்கு இப்போ ஒரு ஆசையும் இல்லை, நான் இப்போவே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கேன் அப்படிங்கிறான். கடவுளும் சிரிச்சிட்டே மறைஞ்சிடுறாரு. எந்த ஒரு விஷயமும் நம்ம மனசு பக்குவப்படுறப்ப அதுவே நம்மளை தேடி வரும். இந்த கதை மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டாரி ஸ்டேட்டஸை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கங்க, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.